சுவாமி வணக்கம். வணக்கம் தனசேகர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க தனசேகர். உங்களை பார்த்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். பேசலாம். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பையன் ஒரு பொண்ண லவ் பண்றான். ஓகே, நல்ல சுவாரஸ்யமான டாபிக். ஓகே, அவங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனோட குடும்பத்திலயோ பொண்ணோட குடும்பத்திலயோ வேணாம்னு சொல்லிடுறாங்க. ஓகே. ஆனா அந்த பையன் உயிருக்கு உயிரா தான் லவ் பண்றான் அந்த பொண்ணு. ஓகே. அதாவது வந்து இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணு மேலயோ பையன் மேலயோ வச்சுக்கிற பாசம் வந்து பாத்தீங்கன்னா அது நேச்சர், இயற்கையோட விதி. ஆனா ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவன் ரத்த பந்தமா இருக்காது, அந்த பொண்ணு எந்த ஒரு சொந்தமா இருக்காது. ஆனா அந்த எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, அதனால சத்து போயிடுறான், அந்த காதல் தோல்வியால இறந்துடுறான். நான் இதுல என்ன கேட்க வரேன்னா, இதுல எது உயர்ந்தது? அம்மாவுடைய ஒரு பாசம் உயர்ந்ததா, ஒரு காதலன் காதலி மேல வச்சிருக்கிற பாசம் உயர்ந்ததா? பாத்தீங்களா என்ன கேள்வி கேட்கிறார்? அருமையான கேள்வி, ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்வி. என் மனதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நான் எப்பொழுதுமே நிறைய பேர்கிட்ட நான் சொல்லி இருக்கிறேன், உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒரு சில விஷயங்களை ஒப்பிடக்கூடாது. கல்வியா செல்வமா அப்படின்னு பட்டிமன்றம் வைக்கிறது, அப்புறம் வந்துட்டு தாயா தாரமா அப்படிங்கிற பட்டிமன்றம் வைக்கிறது. இப்போ ஒருவேளை வந்துட்டு தாரம் தான் சிறந்தவள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா தாயை தூக்கி போடுறதா, இல்லைன்னா தாய் தான் சிறந்தவன் சொன்னா தாரத்தை தூக்கி போடுறதா? ஏன்னா தாரம் என்பவளும் நாளைக்கு வரப்போகிற ஒரு தாய். ரெண்டாவது, நம்ம கொடுக்கிற குழந்தைய வயிற்றுல சுமந்து பெத்தெடுத்து வாரிசாக உருவாக்குகிற ஒரு உறுப்பினர். ரெண்டாவது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குடும்பத்துல வந்து அந்த குடும்பத்துடைய அமைப்பு என்னன்னே தெரியாம புதுசா வந்து அவங்களை கற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் மருமகள் அப்படிங்கிறவ. அப்போ அதனால தாரத்தை தூக்கி போட்ட முடியாது. இதெல்லாம் உயர்ந்த இடத்துல இருக்கிற விஷயங்கள். உயர்ந்த இடத்துல விஷயங்கள் ரெண்டு வந்துட்டு ஒப்பிடுறதே வேண்டாம் அப்படின்னு நான் தொடக்கத்துல சொல்லிட்டே இருப்பேன். அது அப்படியே விட்டுருங்க. இது வேற அது வேற. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் எடுத்து இது பெருசா அது பெருசா, அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தாய் வேற அந்த தாரம் அப்படிங்கிறது வேற. ஆனா இவர் தனசேகர் என்ன கேட்டார் அப்படின்னா, தாயுடைய அன்பு ஆனா யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுடைய அந்த லவ் அப்படின்னு பாக்குறப்போ தாயுடைய அன்பு வந்துட்டு டிஃபால்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. டிஃபால்ட் அது பகவான் வந்து அது ஏற்கனவே வச்சுட்டாரு. அந்த பையன் என்ன பையனா இருந்தாலும் திருட்டு பையனா இருந்தாலும், அல்லது இந்த அம்மா வந்துட்டு நல்ல அம்மாவா இல்லைன்னா கூட அவங்க தாய்க்கும் பையனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்துட்டு டிஃபால்ட், அந்த பாசம் இருந்தே தீரும். ஆனால் இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் இருக்கிற அந்த காதல் அப்படிங்கிறது அது புதுசு. அது 1000த்துல ஒரு இடத்துல மட்டும்தான் அது வருது. காதல் புனிதமானதுதான் நிச்சயமாக. அம்மா கிட்ட இருக்கிறது நேச்சுரல், இயற்கை. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அம்மாவுடைய பாசம் வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் உயர்ந்ததுதான். நான் அதை ஒப்பீடாக நான் சொல்லவில்லை. ஏன்னா அந்த பையன் வந்து என்ன பண்ணுனாலும் அம்மா வந்துட்டு அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுவா. இதை நான் ஒரு உரையில என்ன சொல்லியிருந்தேன்னா அது தவறுன்னு சொல்லியிருந்தேன். அந்த பையன் வந்துட்டு என்ன பண்ணுனாலும் அம்மா சப்போர்ட். அவன் கொலை பண்ணிட்டு வர்றான், ஏண்டா அப்படி பண்ற, சரி வாடா வாடான்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு, போலீஸ் சொன்னாங்கன்னா இல்லைங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லும் பொழுது அவன் செய்கிற தவறை வந்துட்டு இழுத்து பிடிச்சு ஜெயில போடுங்க அப்படின்னு சொன்னாதானே அது சரி என்பதனால் அம்மாவுடைய பாசம் வந்துட்டு கொஞ்சம் கண்மூடி தனமாக, அது எப்படின்னா அப்படியே பயங்கர கண்மூடித்தனமாக இருப்பதாக தோன்றுகிறது. ஆனால் ஒரு காதலிக்கிற பெண் வந்துட்டு அந்த பையன்கிட்ட இருக்கிற நேர்மையை விரும்பும் பொழுது, டேய் நீ பண்றது தப்பு மாத்திக்கோ, நீ பண்றது தப்பு மாத்திக்கோ, இந்த ஒரு விஷயமும் இருக்கிறது. ஆனால் என் மனசுல படுறத சொல்றேன், ரெண்டும் வேற வேற விஷயங்கள். தாயுடைய பாசம், காதலியுடைய காதல், ரெண்டும் வேற வேற விஷயங்கள். அது ஒப்பிட வேண்டாம். ஆனால் ரெண்டுமே பெருசு. இது ரெண்டுல எது பெருசு அப்படின்னு சொன்னா ரெண்டுமே பெருசுதான். ஒரு சில விஷயங்கள் இதுல இல்ல, ஒரு சில விஷயங்கள் அதுல இல்ல, ரெண்டுமே பெருசுதான். சரி, இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா நான் அதையும் சொல்லிடுறேன் தனசேகர். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல காதலே நல்லா இல்ல. நான் பெண்களை குறை சொல்வது, அதாவது பொம்பளை பிள்ளைங்களை குறை சொல்றதா இல்ல ஆம்பளை பசங்களை வந்துட்டு குறை சொல்றதா அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. என் மனதுல என்ன தோணுதுன்னா, பொம்பளை பசங்க நல்லா இல்லைன்னு தோணுது, ஆம்பளை பசங்க பரவாயில்லன்னு தோணுது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சொல்றேன், 2025ல பேசிட்டு இருக்கிறோம். அப்ப ஆம்பளை பசங்க பரவாயில்லன்னு தோணுது. பொம்பளை பசங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு என்னமோ காலத்தின் கோலம். ஒரு 40 வருடத்திற்கு முன்பு பொம்பளை பசங்க எல்லாம் தீ மாதிரி இருந்தாங்க, ப்ரப்போஸ் பண்ண கூட முடியாது அப்படி இருந்தாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. சரி ரெடியா இருக்கிற, கட்டிக்கோ, கட்டிட்டு நீ வாழு அப்படின்னு போட்டா ஒரு சில விஷயங்களை கட் பண்ணிட்டு அப்படியே பிரேக்கப், அப்படியே வந்துட்டு டிவோர்ஸ்.
1 மாசத்துல டிவோர்ஸ், 6 மாசத்துல, இதெல்லாம் வந்துட்டு அமெரிக்கால இருந்து ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க கிட்ட இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்றேன், சிரிச்சிட்டாங்க. எங்க ஊர்ல இப்படி கிடையாதுன்னுட்டாங்க. இது மாதிரி அவமானம் எதுவும் கிடையாது. எங்க ஊர்ல இப்படி டிவோர்ஸ் கிடையாது. நான் இங்க நடக்கிற அந்த 3 கல்யாணம், 19 வயசுல ஒரு பொண்ணு 3வது கல்யாணம் செய்து கொள்கிறாள் என்கிற விஷயத்தை, அந்த 19 வயசுல 3வது கல்யாணமா என்று அந்த அம்மா சிரிச்சிட்டாங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில காதலா அம்மாவான்னு கேட்டா சத்தியம் அம்மா தான். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில காதல் எல்லாமே நல்லா இல்ல. காதல் உயர்ந்தது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில காதல் நல்லாவே இல்லை. ஏன் காதல் நல்லா இல்லைன்னு கேட்டா, காதல் என்றாலே அன்கண்டிஷனல். உன்னை பிடிச்சிருச்சு, என்ன பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலாம். அந்த காட்சி அவனை திருடனையாக கூட காட்டலாம். நீ திருடனாக இருந்தாலும் உன்னை நான் நம்பி நான் வந்துட்டு சேர்ந்துட்டேன். ஆனாலும் வந்துட்டு சரி, வாட் நெக்ஸ்ட், அடுத்து பார்க்கலாம் என்று அன்கண்டிஷனலாக இருக்கணும். காதல் அன்கண்டிஷனலாகத்தான் இருக்கணும். அன்கண்டிஷனல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதுதான் அன்கண்டிஷனல் லவ். ஓ, இவங்கிட்ட அது இல்லையா, அப்போ பை பாய். நீ இதை கொடுக்கல, அப்போ பை பாய் அப்படின்னு சொன்னா அது கண்டிஷனல். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுட்டு இருந்தா அது காதல் இல்லை. எனவே இன்றைக்கு இருக்கிற காதல் எல்லாம் ரொம்ப துருப்பிடிச்சு போயிருப்பதாக எனக்கு உணர்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அந்த தாய்ப்பாசம் வந்துட்டு காலம் காலமாக எப்பொழுதுமே இருக்கிற தாய்ப்பாசமாக இருக்கிறது. பதில் ரொம்ப பெருசா சொல்லிட்டேன். சொல்லுங்க தனசேகர்.